பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 46வது வசனம். நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன? சோதனைக்கு உட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். எனக்கு அன்பானவர்களே, இயேசு தம்முடைய சீசர்களோடு கூட ஒலிவமலைக்கு போகிறார். சீசர்களும் அவர்களோடு கூட போகிறதை பார்க்க முடியும். அந்த இடத்திற்கு சேர்ந்த பொழுது அவர்களை நோக்கி ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்கிறார். நன்றாக கவனியுங்கள். இன்றைக்கு நாம் அநேக சோதனைகளின் வழியாகத்தான் கடந்து செல்லுகிறோம். எந்த பக்கம் திரும்பினாலும் ஏதோ ஒரு சோதனை நம்மை சார்ந்திருக்கிறது. ஆண்டவர் காட்டி கொடுப்பதற்கு முன்பதாக அந்த கடைசி நேரத்தில் சீசர்களோடு கூட இருக்கும் பொழுது இந்த வார்த்தையை சொல்லுகிறார். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள். இப்போ இயேசு என்ன செய்கிறார் அப்படின்னா, அவர்களை விட்டு கொஞ்சம் தூரம் போய் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். எனக்கு அன்பானவர்களே, அவர் எப்படி ஜெபம் பண்ணுகிறார் அப்படின்னா, முதலாவது, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று ஒப்பு கொடுக்கிறதை பார்க்க முடியும். ரெண்டாவது, அவர் வியாகுலப்பட்ட போது அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிங்க. இன்றைக்கு நீங்கள் இந்த சோதனையின் பாதைகளில் நீங்கள் கடந்து போகும் பொழுது இயேசு ஜெபம் பண்ண சொல்கிறாரு. அந்த சோதனையை நீங்கள் ஜெயிப்பதற்கு பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணணும். பிதாவை நோக்கி எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படின்னா, உங்கள் சித்தத்தை பிதாவினிடத்தில் கொடுத்து நிறைவேற்ற சொல்வது அல்ல. நீங்கள் இருக்கிற அந்த பிரச்சனையில், அந்த சோதனையில் ஒரு வலிமையை பெறுவதற்கு, அந்த காரியத்தை ஜெயிப்பதற்கு தேவன் என்ன திட்டம் வைத்திருக்கிறார், அவருடைய சித்தத்தின்படி செயல்படுவதற்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும். ரெண்டாவது, அதிக ஊக்கத்தோடு ஜெபிக்கணும். பிதாவினுடைய சித்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுகிறது வரை நீங்கள் ஜெபம் பண்ணணும். இப்படி ஜெபிக்கும் பொழுது அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். இந்த கால வேளையில் நான் சொல்லுவேன், இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டாக வேண்டும் அப்படின்னா, பிதாவினுடைய சித்தத்திற்கு நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க ஆரம்பிக்கும்போது பரலோகத்திலிருந்து ஒரு தூதன் உங்களை தேற்றுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். Glory to God. எனக்கு அன்பானவர்களே, லூக்கா 21:34 சொல்லுகிறது, லௌகீக கவலைகளினால் நீங்கள் பாரமடையாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க. ஐயோ, இப்படி நடந்து விட்டதே, இப்படி ஆகிவிட்டதே என்று நீ கவலைப்படாத. தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாயிரு. தேவனிடத்தில் நீ ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய
சித்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு அவருடைய சமூகத்தில் நீங்கள் உட்காருவீங்க அப்படின்னா அந்த சோதனையை உங்களால் மேற்கொள்ள முடியும். பாருங்கள், அந்த சோதனையை உங்களால் ஜெயிக்க முடியும். செபிப்போமா. பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால உம்முடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம்ப்பா. இன்றைக்கு எங்களை நெருக்குகிற எல்லா சோதனையிலும் இருந்து எங்களை விடுதலை ஆக்கும். ஆண்டவரே, உங்கள் சித்தத்திற்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். பிதாவின் சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும்ப்பா. அப்படி செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன். அற்புதம் நடக்கட்டும். அதிசயங்களை காண செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.